ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 84. உங்க பொண்ணு என்னை ஏமாத்திட்டா இல்ல? இன்பரசன் கேட்டதும் வருத்தம் கொண்டார் ராஜாராமன். தன் கையை கட்டிக்கொண்டு ஜன்னலின் வழியே வெளியில் பார்வையை செலுத்தினான். அவ கூட நீங்களும் ஏமாத்திட்டீங்கல்ல? இல்லை மாப்பிள்ள, அது அவளை மீறி நடந்தது. அவ சின்ன பொண்ணு, என்ன விவரம் தெரியும்? அப்போ அவ தான் எங்கள் அம்மாவை வண்டியில் இடிச்சு. அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பதறி அவனை நிறுத்தினார் ராஜாராமன். ஐயோ, அவ இடிக்கல மாப்பிள்ள, ஆனால் அவளால் தான் உங்கள் அம்மா இறந்தாங்க. அவர் கூறியதை கேட்டு வெகுவாக திகைத்தான் ஆதவன். என்ன நடந்தது, உண்மையை சொல்லுங்க, அழுத்தமான குரலில் கேட்டான் இன்பரசன். அவர் நிகழ்ந்ததை கூறினார். நீண்ட நேரம் அவன் எதுவுமே பேசவில்லை. அவன் விழிகள் நீரை பொழிந்து கொண்டிருந்தன. எங்கள் அம்மா வெறும் ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்தாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவன் வார்த்தைகளிலிருந்து என்ன நினைக்கிறான் என்று அவருக்கு புரியவில்லை. ஐயோ கடவுளே, என் மகளை தவறாக இவர் எண்ணிவிடக்கூடாதே என்ற மனதிற்குள் வேண்டிக் கொண்டே அவனை இன்னும் நெருங்கி அவன் கையை பற்றி மாப்ள என்றார். அவர் அடுத்து பேசும் முன், எங்கள் அம்மா கிரேட் இல்லை என்றான். அதை கேட்டு திகைத்தார் அவர். அவருக்கு எதுவும் புரியவில்லை. திரும்பி அவர் முகம் பார்த்தான். ஒரு உயிரை காப்பாற்ற முயற்சி பண்ணி உயிரை விட்டுருக்காங்க இல்லை? எங்கள் அம்மா எப்போவுமே கிரேட் தான் மாமா என்றான். மாமா என்று அவன் விழிப்பில் இன்பமாக அதிர்ந்தார் ராஜாராமன். என்ன சொல்வது என்று புரியாமல் அப்படியே அவனை இமைக்காமல் அவர் பார்க்க, ஆனாலும் நீங்கள் 2 பேரும் என்னை ஏமாத்திட்டீங்க மாமா என்றான் அவன். அவர் முகம் சுருங்கியது. இத்தனை நாளாக உங்கள் மேலே இருக்கிற கோபத்தில் தான் இப்படி இருக்கான்னு நினச்சேன். என்னை ஏமாத்திட்டா இல்லை? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் நீங்களும் என்கிட்ட மறைச்சிட்டீங்களே மாமா. நீங்களாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. இல்லை மாப்பிள்ள, உங்கள் அம்மாவோட இறப்புக்கு அவ தான் காரணம்னு. மாமா, அவங்களா வாண்டடாக வந்து அவளை காப்பாற்றினதுக்கு இவ என்ன பண்ணுவா? நடுங்கும் கரங்களோடு அவன் உள்ளங்கையை பற்றி கொண்டார். நீங்கள் சொல்கிறது நிஜம்தானா மாப்பிள்ள? அவன் மேலே உங்களுக்கு கோபம் இல்லையே? இடம் வளமாக தலையசைத்தான். நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா மாமா? என் அம்மா அவளை காப்பாற்றினதுனால அவங்க உயரும் அவகிட்ட தான் இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். அவர் விழிகள் கலங்க துடித்தன. அப்புறம் மாப்பிள்ள, அவள் கல்யாணம் பண்ண காரணம் எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் அவள் உங்களை உண்மையாக நேசிக்கிறா. அவரை முடிக்க விடாமல் மாமா என்றான் அதட்டலாக. அதில் திகைத்த அவனிடம் இருந்து தன் கையை இழுத்து கொண்டார். அவன் முகத்தில் இருந்த கோபம் அவருக்கு நடுக்கத்தை கொடுத்தது. எனக்கும் அவளுக்கும் நடுவில் இருக்கிற உறவு என்னன்னு மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவளுக்கு என் மேலே இருக்கிற அன்பை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லி எங்கள் 2 பேரோட காதலையும் கொச்சைப்படுத்திடாதீங்க. அவன் கூற்றில் அப்படியே திகைத்தார் ராஜாராமன். சில நிமிடங்கள் பேச்சற்று நின்றவர் அவனை கட்டி பிடித்து வெடித்து அழுதார். இத்தனை வருடங்கள் அவர் மனதில் தேங்கியிருந்த அழுத்தம் நீங்கும் பொருட்டு வாய்விட்டு அழுதார். மாமா ப்ளீஸ், எதுக்காக இப்போ இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? மச்சான், கொஞ்சம் தண்ணி எடுங்க. இதுவரை அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டு திகைப்பாக உறைந்த நின்றிருந்த ஆதவனுக்கு அப்போதுதான் உயிர் வந்தது. வேகமாக தண்ணீர் எடுத்து வர ராஜாராமனை நாற்காலியில் அமர வைத்து ஆசுவாசப்படுத்தினான் இன்பரசன். அவரிடம் தண்ணீரை கொடுத்து பருகச் செய்தான். மாப்பிள்ள, இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் தயக்கமாக கூறினான் ஆதவன். விடுங்க மச்சான். அவனை புரியாமல் பார்த்தார் ராஜாராமன். ஆதவா, மாப்பிள்ளைய உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அவர் உனக்கு பழக்கமா? அது சித்தப்பா, யாருமே இல்லாமல் ஜீவாவை எப்படி அப்படியே விட முடியும்? அவங்களுக்கு கல்யாணமான கொஞ்ச வருஷத்துலேயே அவங்கள தேடி போயிட்டேன். ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? நீங்கள் கோபப்படுவீங்கன்னு நினச்சேன் சித்தப்பா. ஜீவா மேலே நீங்கள் பயங்கர கோபத்தில் இருக்கீங்கன்னு தான் நாங்கள் எல்லாருமே நினச்சோம். இருவரும் இன்பரசனை பார்க்க அவன் விரக்தியாக புன்னகைத்தான். உங்களுக்கு என் அம்மா விஷயம் தெரியாததுனால தான் நெருங்க விட்டுருக்கா மச்சான். இல்லைன்னா அத்தையும் அம்மாவையும் தள்ளி வச்சு கஷ்டப்படுத்தின மாதிரி உங்களையும் தள்ளி வச்சிருப்பா. அது பரவாயில்ல மாப்பிள்ள, என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் அது போதும். சந்தோஷமாக இருந்தாளா மாமா? வேதனையோடு கேட்டான். அவர் அருகில் அமர்ந்து அவர் உள்ளங்கையை தன் கைகளுக்குள் வைத்து அழுத்தி, சாரி மாமா, எல்லாம் என்னால தான் என்றான். இடம் வளமாக தலையசைத்தார். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாப்பிள்ள. அவள் என்கிட்ட சொன்னதை சாதிச்சிட்டா. உங்களை ஐபிஎஸ் ஆக்கிட்டா. அதே மாதிரி உங்கள் மேலே எவ்வளோ நேசம் இருந்தால் இவ்வளோ பயப்பட்டு இருப்பா.
எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கா இல்லை? என் மேலே அவ்வளோதான் நம்பிக்கையா? இறுக்கமான முகத்தோடு கேட்டான். மாப்பிள, ஆதவன் அவன் தோள் தொட்டான். எனக்கு வர்ற கோபத்துக்கு அவளை இழுத்து வச்சு 4 அடி வைக்கணும்னு தோணுது மச்சான் என்றான் கோபமாக. ராஜாராமன் பயத்தோடு அவன் கைப்பற்ற ஆதவனோ பொங்கி வந்த சிரிப்பை அடக்க பாடுபட்டான். எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க? முறைப்போடு கேட்டான் இன்பரசன். எங்க இதே கோபத்தோட ஒரு 10 நிமிஷம் அவன் முன்னாடி நில்லுங்க பார்ப்போம் கிண்டலாக அவன் கூற அவனை முறைக்க முயன்று தோற்றுப்போனான் இன்பரசன். ராஜாராமன் இருவரையும் புரியாமல் பார்த்தார். சித்தப்பா, இவர் நம்ம பாப்பா முன்னாடி டம்மி பீஸ் சித்தப்பா, எத்தனை தடவை பார்த்துருக்கேன் என்றான் சிரித்து கொண்டே. அவன் முதுகில் அடி வைத்தவர், சும்மா இருடா, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை, இப்படி கிண்டல் எல்லாம் பண்ணக்கூடாது அவர் கண்டிக்க உரக்க சிரித்தான் இன்பரசன். மச்சான், இனி எனக்காக பேச ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க, பார்த்தீங்க இல்லை? அது சரி மாப்பிள்ள, ஆனால் உங்களை பற்றி ஜானகிக்கு எதுவும் தெரியாது மெல்லிய குரலில் கூறினார் ராஜாராமன். நான் யோகிச்சேன் மாமா, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு நடிச்சிருக்க மாட்டாங்க இல்லை? அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. அதை விடுங்க மாமா. மூவரும் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கொண்டிருந்தனர். மாமா, நாளைக்கே அவளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரேன். மாப்பிள்ள, நாளைக்கு என்ன நாளைக்கு? இன்னைக்கு நைட்டு ரஞ்சனா உங்கள் கல்யாண நாளுக்காக விருந்து ரெடி பண்ணியிருக்கா. நீங்கள் நைட் அங்கே வந்துடுங்க. சித்தப்பா, நீங்களும் சித்தியை கூட்டிக்கிட்டு அங்கே வந்துடுங்க. பார்க்கலாம் அவள் எப்படி தப்பிக்கிறான்னு. வேணாம் மச்சான், டக்குன்னு பார்த்தா அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. நான் அவகிட்ட விஷயத்தை பேசிட்டே கூட்டிகிட்டு வரேன். தன் மனைவியின் மனதிற்காக யோசிக்கும் தன் மருமகனை பெருமை பொங்க பார்த்தார் ராஜாராமன். அப்போது இன்பரசனின் செல்போன் ஒலிக்க எடுத்து பேசினான். அவன் முகம் மாறியது. சட்டென்று எழுந்து கொண்டவன், என்ன சொல்றீங்க என்றான் பதட்டமாக. என்னாச்சு மாப்பிள்ள? ஆதவன் அவன் அருகில் வந்தான். இதோ இப்போவே வரேன் என்று விட்டு அழைப்பை துண்டித்தான் இன்பரசன். மச்சான், மாமா, ஜீவா ஹாஸ்பிட்டலில் அவளோட ரூம் கதவை லாக் பண்ணிக்கிட்டு திறக்கவே இல்லையாம் சொல்லிக்கொண்டே வெளியில் ஓடினான். ஐயோ, என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள? பதறினார் ராஜாராமன். அவளுக்கு கால் பண்ணுங்க மாப்பிள்ள என்றவாறே தன் செல்போனை எடுத்துக்கொண்டு இன்பரசனின் பின்னாலேயே ஓடினான் ஆதவன். இன்பரசன் ஜீவிதாவை அழைக்க அவன் அழைப்போ ஏற்கப்படாமலேயே முடிந்து போனது. ஜீவா, என்ன பண்ற? ஃபோனை எடு வெளிப்படையாகவே புலம்பினான் அவன். வேகமாக சென்று பைக்கை ஸ்டார்ட் செய்ய அவனை தடுத்து பின்னே அமரச் சொல்லிவிட்டு ஆதவன் பைக்கை ஓட்டினான். செல்லும் வழி எங்கும் ஜீவிதாவை அழைத்து கொண்டே இருந்தான் இன்பரசன். மாப்பிள்ள, இப்போ கூட நான் கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. அவன் எதையும் உணரும் நிலையிலேயே இல்லை. அவர்கள் மருத்துவமனையை அடைந்தபோது ஜீவிதாவின் அறையின் வெளியே நின்று எல்லோரும் தட்டி கொண்டிருந்தனர். ஓட்டமாக அங்கே ஓடியவன், பிரேக் தி டோர் என்று கத்தினான். ரூமில் சிசிடிவி இருக்கா என்றான். இருக்கு சார் என்றார் ஹச்ஆர். ஆதவன், போய் சிசிடிவி செக் பண்ணுங்க என்று அவனை அங்கே அனுப்பிவிட்டு கதவை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டான் இன்பரசன். ஆதவன் சென்று சிசிடிவியை பார்க்க அதன் பார்வையில் அவள் எங்கும் இல்லை. எங்கு போனா கேட்டுக்கொண்டே ஃபுட்டேஜை ரிவைண்ட் செய்ய சொன்னான். இப்போது அவள் தெரிந்தாள். ஃபோனை காதில் வைத்து யாரோ பேசுவதை கேட்டுக்கொண்டு இருந்தாள். பின் அழைப்பை துண்டித்துவிட்டு கண்ணீர் வடிந்த கன்னங்களை துடைத்து கொண்டு இறுகிய முகத்தோடு நின்றிருந்தாள். திடீரென திகைத்து கதவின் புறம் பார்த்தாள். ஏதோ ஒரு வார்த்தை பேசினாள். அதன் பிறகு அங்கேயே வெறித்தபடி நின்றிருந்தாள். பிறகு மெல்ல அவன் முகம் மாறத் தொடங்க ஸ்பீச்சர் பாக்ஸில் இருந்து கத்தியை எடுத்து தன் கையை அறுத்து கொள்ளும் காட்சி தெரிந்தது. சில நிமிடங்களில் மயங்கி சரிய தரை வரை கவர் செய்யாத கேமராவில் அவள் தெரியாமல் போனாள். ஏ ஜீவா, என்ன காரியண்டி பண்ணியிருக்க என்று கத்திக்கொண்டே மாப்ள என்ற கத்தலோடு இன்பாவிடம் ஓடினான். அவன் அங்கே செல்வதற்கும் இன்பரசன் கதவை உடைப்பதற்கும் சரியாக இருந்தது. உள்ளே இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஜீவிதாவை நோக்கி வேகமாக ஓடினான் இன்பரசன். ஜீவா, ஜீவா, எழுந்திரு என்று அவள் கன்னத்தில் தட்டினான். மூர்ச்சை அடைந்திருந்த அவளின் மூக்கின் அருகே விரல் வைத்து பார்க்க மிகச் சீரான மூச்சு வெளிப்பட்டது. அப்படியே அவளை தூக்கி கொண்டு வெளியில் ஓடி வந்தான். வழியெங்கும் அவள் ரத்தம் வழிய அவசரமாக தன் கைக்குட்டை கொண்டு அழுத்தி பிடித்தான் ஆதவன். அவளை ஐசியூவிற்குள் தூக்கிச் சென்று அவன் கிடத்த உடனே மருத்துவர்கள் அவளுக்கு சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தார்கள். இன்பரசனை அவர்கள் வெளியில் அனுப்பிவிட கண்களில் வழியும் கண்ணீரோடு கதவில் தன் முகத்தை புதைத்து கொண்டு நின்றுவிட்டான் இன்பரசன். ஜீவிதாவிற்கு நேரப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.